Shiva 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 Shiva. அனைவருக்கும் வணக்கம். நான் சொல்ற டாபிக் பாத்தீங்கன்னா பைகாகம் என்பது தடைப்படும் காரியங்களை தடையின்றி நடைபெறவும் தடைப்பட்ட காரியங்களை விடாமல் தொடர்ந்து நடைபெறவும் பைகாகம் செய்யப்படுகிறது. இப்ப பைகாகம் செய்யும் காலம் ஒண்ணு இருக்குது, செய்யக்கூடாத காலம்னு ஒண்ணு இருக்குது. பைகாகம் செய்யும் காலம்னு பாத்தீங்கன்னா ஜென்ம நட்சத்திரம், அந்த கிரகத்துக்குரிய கிழமை, அமாவாசை, பௌர்ணமி, கேது நட்சத்திரங்களான அசுவினி, மகம், மூலம். தேய்பிரை காலங்களில் பைகாகம் செய்ய வேண்டும். அப்புறமேட்டு செய்யக்கூடாத காலங்கள் ஒண்ணு இருக்குது. ஜென்ம நட்சத்திரத்துக்கு 4, 8, 12ஆம் நட்சத்திரங்களில் பைகாகம் செய்யக்கூடாது. அதே மாதிரி இப்ப மழை வந்துச்சுன்னா அப்ப பைகாகம் செய்யக்கூடாது. சூரியன் உச்சி பொழுதுல பைகாகம் பண்ணக்கூடாது. 12 மணிக்கு பண்ணக்கூடாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சந்தியா காலத்துல மாலை நேரத்தில் பண்ணக்கூடாது, நடு இரவில் பண்ணக்கூடாது. பாத்தீங்கன்னா உடல் நலத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப பைகாகம் எந்தெந்த இதுக்கெல்லாம் என்னென்ன பைகாகன்னு சொல்றேன். உடல் நலத்துக்கு பாத்தீங்கன்னா தன்வந்திரி, வாலஜாபேட்டையில இருக்க தன்வந்திரிக்கு அடிக்கடி போயிட்டு வந்தீங்கன்னா அந்தந்த ஜென்ம நட்சத்திர அன்னைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உடல்நலம் சார்ந்த பைகாகம் நல்லா இருக்கும். அது பேச்சு நன்றாக சீர்காழியில பக்கத்துல 2 கிலோமீட்டருக்கு திருக்கோணம் சிவகேட்டன்னு ஒண்ணு இருக்குது. அங்க போயிட்டு வழிபட்டு வந்தீங்கன்னா பேச்சு நன்றாகும். கூத்தனூர் சரஸ்வதி கோயிலு, திருவந்திபுரம் கைகீவர் சன்னதி, இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பேச்சு நன்றாக. அப்புறமேட்டு கல்வி 2ஆம் இடங்கள் கல்வி, தொடக்க கல்வி. ஹைகீவர் மந்திரத்தை பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே வந்தோம்னா கல்வி தடைபடாம தொடச்சு அப்படி அடுத்தடுத்து ஸ்டெப்புக்கு போயிட்டே இருக்கும். ஹைகீவர் மந்திரம் ஞானாந்தமயம் தேவம் நிர்மலஸ்படியாகதி ஆதாகம் சர்வஜானம் ஐகீவக முபாஸ்மாகே. அடுத்தது வீடு, இடம், வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒண்ணு தடங்கலாகுது, இடம் வாங்குறீங்க, அதுல ஏதாவது பிரச்சனை வருதுன்னா புதுக்கோட்டைக்கு பக்கத்துல பொன்னம்மாவதியில குடிப்பீரையிலிருந்து 1.5 கிலோமீட்டர்ல செவலு பூமிநாத சுவாமி திருக்கோயில்னு ஒண்ணு இருக்கு. அங்க போயிட்டு வந்தீங்கன்னா அந்த இடம் சம்பந்தப்பட்ட, வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் விலகி ஒருத்தங்க நிலம் விற்காங்க. நிலம் விற்கணும்னு நினைக்காங்க, விற்கவே முடியல, கம்மியான விலைக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அங்க போயிட்டு வந்தீங்கன்னாவே பாத்தீங்கன்னா அதிக லாபத்தோட விற்கலாம்.
அந்த நிலம் சார்ந்த பிரச்சனைக்கு பாத்தீங்கன்னா நிலம் வீடு அந்த திருச்ச செவலு பூமியான சுவாமி கோயிலும் பாத்தீங்கன்னா பாஸ்து கோவில்னு சொல்லுவாங்க. அங்க பாத்தீங்கன்னா பகல் பாத்தீங்கன்னா 12 மணியோட அவ்வளவுதான். 12 மணிக்கு தான் பூஜை நடக்கும். அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா 12 மணிக்கு நாம 12 மணிக்குள்ள போயிட்டு வந்தோம்னா வாஸ்துனால சிறப்பு பூஜை நடக்கும். அங்க பாத்தீங்கன்னா 5000 பேருக்கு பக்கமா வருவாங்க. அங்க பாத்தீங்கன்னா அப்புறமேட்டு வாகவா செவ்வாய்க்கிழமை கண்டா காதால 6 to 12 மணிக்குள்ளதான் பூஜை நடக்கும் எங்க செவலு பூமிநாத சுவாமி கோயில்ல. அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்தது கடன் பிரச்சனை தீர்க்க பிச்சையாக சாக பரமேஸ்வர வழிபாடு நல்லது. திருச்சேகைனா கும்பகோணத்துக்கு பக்கத்துல திருச்சேகை வீண விமோசன லிங்கேஸ்வரர் சொல்லுவாங்க. அவங்கள பாத்தீங்கன்னா வழிபட்டு வந்தோம்னா கடன் பிரச்சனை தீந்துடும். அடுத்தது புத்தக தோகம். புத்தக தோகத்துக்கு உண்டான பையன் பாத்தீங்கன்னா வாஞ்ச கணபதி புத்தக பிராப்தி கோமம், சந்தான பரமேஸ்வர கோமம், சந்தான கோபால ஹோமம் மற்றும் களத்தம்பிதாக செஞ்சுட்டு வந்துனா. அப்புறமேட்டு கடன் வியாபாரத்துல பாத்தீங்கன்னா கடன் வசூலாவுல வசூலாவதுக்கு என்ன வழின்னு கேட்டீங்கன்னா சேந்தமங்கலத்து பக்கத்துல தத்தகி மூணு கோயிலுன்னு இருக்குது. அந்த கோயிலுக்கு போயிட்டு பாத்தீங்கன்னா தத்தத்தை வழிபட்டு வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வாழக்கடன் தான் வந்துடும். அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா அந்த வீடு கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கும் பாத்தீங்கன்னா அந்த தத்தகை கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள சண்டை பிரச்சனை ஏதாவது ஒண்ணு இருக்குது அத தீக்கணும் அப்படி சொல்லிட்டு வந்தாங்கன்னா மோகனூர்ல சம்மோகன கிருஷ்ண சுவாமி கோயிலுன்னு ஒண்ணு இருக்கு. அங்க போயிட்டு வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த தம்பதிகள் செய்வதற்கு வழி கிடைக்கும். போயிட்டு பாத்தீங்கன்னா திருமணம் பாத்தீங்கன்னா லேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆணுக்கு பாத்தீங்கன்னா கந்தவராஜ கோமமும் பெண்ணுக்கு பாத்தீங்கன்னா பார்வதி சுயமாக கலாகோமமும் செஞ்சோம்னா கூடிய விரைவில் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா திருமணம் கைகூடும். அவ்வளவுதான்.